பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமீன். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும், இந்த வருஷம் கிடைக்கும், இப்போ கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வருஷம்தான் போயிட்டே இருக்குது, ஒன்றுமே நடக்கலை. அதனால் ஒரு சோர்வு வந்துடுச்சு. நம்ம மனுஷங்க தானே, சோர்வு வரதா செய்யும். அந்த மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்களா? எதிர்பார்த்த நன்மை நடக்காமல் ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டீங்களா? நெடுநாளாக காத்திருக்கீங்களா? ஒரு வேலைக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒரு குழந்தைக்காக, இல்லை ஒரு சுகத்திற்காக, ஒரு நன்மை எதிர்பார்த்து நெடுநாளாக ஜெபம் பண்ணி காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் இத்தனை காலம் ஜெபம் பண்ணீங்கல்ல, அது நிறைவேற போகுது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் நெடுநாளாக காத்துட்டோம்ப்பா, நாங்கள் விரும்பினதை எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை துதிச்சு பாருங்களேன். அந்த அற்புதம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்ககிட்ட தான் சொல்கிறாரு. அப்போது ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, நெடுங்காலமாக நாங்கள் காத்திருக்கோம்ப்பா, எங்கள் இருதயமும் சோர்ந்து போச்சு, எங்களுக்குள்ள ஒரு இழைப்பும் உண்டாயிடுச்சுப்பா. விரும்பினதை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். அதை நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.